இந்து புராணங்கள் பக்தி, தியாகம் மற்றும் தெய்வீக சக்தியின் கண்கவர் கதைகளால் நிரம்பியுள்ளன. ஆனால் விஷ்ணு ஏன் சிவபெருமானுக்காக தனது கண்ணை தியாகம் செய்தார் என்ற கதையை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்று பக்தி, தியாகம் மற்றும் விஷ்ணுவிற்கும் சிவனுக்கும் இடையிலான தெய்வீக தொடர்பின் இந்த ஆழமான கதையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதன் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை வெளிக்கொணர இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். பண்டைய காலங்களில் பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான விஷ்ணு சிவபெருமானின் சிறந்த பக்தராக இருந்தார். அவரது பக்தி மிகவும் ஆழமானது. அவர் தொடர்ந்து சிவனின் நாமத்தை உச்சரித்து சிவனின் புனித சன்னதியில் பிரார்த்தனை செய்வார். ஒருநாள் விஷ்ணு தனது பக்தியின் அடையாளமாக சிவபெருமானுக்கு 1000 தாமரை மலர்களை சமர்ப்பிக்க முடிவு செய்தார். தூய அன்புடன் அவர் மிக அழகான தாமரை மலர்களை சேகரித்து தனது புனித வழிபாட்டைத் தொடங்கினார். விஷ்ணு தனது காணிக்கையின் முடிவை நெருங்கும் போது 1000 பூக்களுக்கு பதிலாக 999 பூக்களை மட்டுமே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் விஷ்ணு உறுதியாக இருந்தார். அவர் சிவபெருமானுக்கு 1000 பூக்களை காணிக்கையாக படைப்பதாக உறுதி அளித்திருந்தார். மேலும் அவர் சிவபெருமானுக்கு கொடுத்த சபதத்தை மீறமாட்டார். தயக்கமின்றி விஷ்ணு ஒரு துணிச்சலான மற்றும் தன்னலமற்ற முடிவை எடுத்தார். அவரது பக்தர்கள் பெரும்பாலும் அவரது கண்களை தாமரை மலர்களுடன் ஒப்பிட்டதால் காணாமல் போன பூவிற்கு பதிலாக தனது சொந்தக் கண்ணில் ஒன்றை வழங்க முடிவு செய்தார். விஷ்ணுவின் அசைக்க முடியாத பக்தியையும் தியாகத்தையும் கண்டு சிவபெருமான் மிகவும் நெகிழ்ச்சியடைந்தார். அவர் விஷ்ணுவின் முன் தோன்றி அவரை ஆசீர்வதித்து, இன்று முதல் நீங்கள் கமல்நாயன், தாமரைக்கண் கொண்டவர் என்று அழைக்கப்படுவீர்கள், உங்கள் பக்தி என்றென்றும் நினைவுகூரப்படும் என்று வரம் அளித்தார். அவரது தன்னலமற்ற செயலுக்கு வெகுமதியாக சிவபெருமான் விஷ்ணுவுக்கு தர்மத்தைப் பாதுகாப்பதில் என்றென்றும் உதவும் ஒரு தெய்வீக ஆயுதமான சக்திவாய்ந்த சுதர்சன சக்கரத்தை பரிசாக வழங்கினார். இந்தக் கதை வெறும் புராணக் கதைகளை விட மேலான உண்மையான பக்தி, தியாகம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் சக்தியை நமக்குக் கற்பிக்கிறது. நாம் தூய அன்பினால் தெய்வத்தை சரணடையும்போது தெய்வீகம் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த கதையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள். இந்தக் கதை உங்களுக்குப் பிடித்திருந்தால் மேலும் கவர்ச்சிகரமான புராணக் கதைகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த முறை வரை ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருங்கள்.